உங்க அக்கா ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன சொல்றீங்க? எவா நீங்க தான்ப்பா அவரை பத்தி என்னென்னமோ சொல்றீங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? என்னாச்சு? அவர் எப்படி உங்க வீட்டுக்கு? ஹலோ நந்தினி, என்னாச்சு? சொல்லுங்க. எங்க மாமா எப்படி உங்க வீட்டுக்கு? எப்படின்னா வழி கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு. என்ன கேள்வி நந்தினி இது? என்ன எதுக்காக வந்தாரு? ஏதாவது தப்பா? சிச்சி, அவர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. such a gem of a person. என்ன சொல்றீங்க? இதுல ஒரு தமாஷ் வேற. நானும் அப்பாவும் அப்பதான் இந்த இது கல்யாண கேட்டரிங் விஷயமா பேசிட்டு இருந்தோம். அப்பா சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாருன்னு. திரும்பி பார்த்தா இந்த மனுஷன் நிக்கிறாரு. நாங்க அவரு தான் இவரு நினைச்சிட்டு பேசி ஐயோ சரியான கன்ஃபியூஷன். ஆனா பாவையா தங்கமான மனுஷன், கொஞ்சம் கூட தப்பாவே எடுத்துக்கல. தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப தன்மையா பேசிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? என்ன கேட்டாருன்னு கேளு. அவர் பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பாக்குற, என்ன சம்பாதிக்கிற, இவ்வளவு சம்பளம் வருமா, அவ்வளவு சம்பளம் வருமா, சும்மா சிபிஐ ரேஞ்சில் இன்வெஸ்டிகேஷன். அவருக்கு என்ன அவ்வளவு கேள்வி? சிச்சி அப்படி சொல்லாத. ஒரு அக்கறை தானே. வச்சினிச்சு எந்த இடத்துல வாழ்க்கப்பட போறா, நல்ல இடமா, வசதியான இடமா, உன்னை நல்லபடி வச்சு பாத்துக்குவாங்களா, ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. வேற எதுவும் சொல்லலையா? சேச்சே, நான் கூட இன்ஃபேக்ட் ஏதாவது எம்பாரசிங்கா பேசுவார்னு எதிர்பார்த்தேன். உங்க அக்காக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அது தேவையில்லையே. அவர் பாட்டுக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரோ அதை பேசினாரு, கிளம்பினாரு. ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தாரு. விசாரிக்கத்தான் வந்தாராமா? அப்படிதான் தோணுது. See, like I said, விசாரிச்சதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கோ-பிரதர்னு நினைக்கிறேன். Seems to be a nice man. ஆமாமா, நைஸ் மேன் தான். உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னோட முதல் வேலை உங்க அக்காவையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதா. முடிஞ்சா செய்யுங்க. செஞ்சு காட்டுறேன் பாரு. சரி, நான் தான் இந்த இன்விடேஷன் பத்தி பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. ஓகே, பை பை. என்ன நந்தினி, அந்த ஆள் அங்கேயும் போனாரா? ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேனே அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு. ஆனா நடந்திருக்கிறது வேறக்கா. என்ன நடந்தது? அவங்க பேக்ரவுண்ட துருவி துருவி விசாரிக்கத்தான் போயிருக்கான். வேற எதுவும் சொல்லலையா? இல்ல. அப்புறம் எதுக்கு அங்க போனாரு? அதுதான்க்கா எனக்கும் புரியல. நான் புரிய வைக்கிறேன். இப்ப எதுக்காக அங்க போன? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக போனேன். போயிட்டு சும்மா வந்திருக்க? இது வெறும் சாம்பிள் பீஸ் தான். இப்ப போனதுக்கே நீங்க பயந்துட்டீங்களே, இந்த பயத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் போனேன். நான் அங்க போகும்போது நார்மலா தான் போனேன். சும்மா கொஞ்சமா போட்டு தான் போனேன். வேற மாதிரி போயிருந்தேன்னு வச்சுக்கங்க, எனக்கு மனுஷத்தன்மையே இருக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல. இங்க பாரு, அங்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. நான் ஏன் போறேன்? நான் கேட்டதுக்கு நந்தினி ஒத்துக்கிட்டு இருந்தா நான் எதுக்கு அங்க போறேன்? உன்னோட பைத்தியக்கார எண்ணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இதோ பாருப்பா, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். நாங்க உனக்கு என்னப்பா கெடுதல் பண்ணோம்? ஏன் இப்படி தேடி வந்து எங்க நிம்மதியை கெடுக்கிற? மாலதிய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ நந்தினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதையும் கெடுக்க பாக்குறீங்க. இது உனக்கு அநியாயமா தெரியலையா? போப்பா போப்பா, பிரச்சனை பண்ணாம போயிடுப்பா. அம்மா, நீ எதுக்கு இந்த ஆள் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஏய், இத பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. மரியாதை கேக்குறது போயிடு. ஏய்,
நீ நினைக்கிறது மட்டும் நடந்துருமா இல்ல நடக்கதான் நான் விட்டுடுவேனா? சும்மா வீணா பேசிட்டு இருக்காத. உன்னால முடிஞ்சதை நீ பாரு. எங்களுக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. ஏய், கல்யாணமே நான் நடக்காதுன்னு சொல்றேன். தலைக்கு மேல வேலை இருக்குன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏய், முதல்ல நீ வெளியே போறே இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் எதுக்குப்பா? இந்த ஆளு நானே வெட்டி போட்டுறேன். டேய், இங்க இருந்து வெளிய போய்டா. மாலதி! மாலதி! ஏய், அம்மா, விடுங்கம்மா. விடுங்கம்மா. நம்ம குட்ட குணம் இருந்தால தான் இந்த ஆளு இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. நந்தினி கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை தெரிஞ்சது. அவ்வளவுதான், இந்த ஆளு வெட்டி போட்டுருவாமா. ஏய், சொல்றேன் கீழே போடு. அப்பா, பேசாம இருக்கப்பா. எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முறை தெரியாம விட மாட்டேன். இந்த ஆளு அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. நீ பேசாம இரு. இங்க பாரு, இப்ப நீங்க இருந்து போல, அப்புறம் என் கையோட தள்ளிடுவேன். என்ன கொலையும் செய்வால் பத்திரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதாண்டி அத நான் நேர்ல பாக்குறேன். கட்டின புருஷனியே அருமாமனையில வெட்டுறதுக்கு வரையா? ஏய், பாக்குறேன்டி உன் தங்கச்சியோட கல்யாணம் எப்படி சந்தோஷமா நடக்குதுன்னு பாக்குறேன்டி. எல்லாரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த கல்யாணம் நிக்கதாண்டி போகுது. அவமானம் தாங்க முடியாம நீங்க எல்லாரும் தூக்கல தொங்க தான் போறீங்க. நான் அதை பார்க்க தாண்டி போறேன். வரேன். ஏய், போடா போடா. மாலதி, குடு, குடு. காளி சுத்துற பாம்பு நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆளால நம்ம நிம்மதியே போயிடுச்சுமா. அம்மா, அழாதம்மா. மாலதி, நந்தினி, வணக்கம் மேடம். வாங்க புரோக்கர் சார். என்ன மேடம் நீங்க அன்னைக்கு ஏதோ வீட்டு மேட்டர்ல தப்பா நடந்துகிட்டேன், அதுக்கு போய் புரோக்கர் எல்லாம் கூப்பிடுறீங்களே. சுந்தர்னு என் பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. என்ன ஆச்சு விஷயம்? நீங்க சொன்ன மாதிரியே நேரா உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் நான் யாரு என்னங்கறத தெளிவா சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி நான் நல்ல மாதிரி தான் காமிச்சுக்கிட்டேன். அதே கையோட நேரா நந்தினி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் தெளிவா பேசி ஒரு கலக்கு கலக்கிட்டேன்ல. மேடம், நீங்க தெளிவா பிளான் போட்டு கொடுத்தபடியே யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதே மாதிரி தெளிவா நான் ஒப்பிச்சிட்டேன். ஏய், வளவளன்னு பேசாத. நந்தினி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? சுந்தர், என்னாச்சு? அது வந்து மேடம், அந்த நந்தினியும் மாலதியும் இருக்காங்களே, அதுங்க ரெண்டுங்களும் அடங்கா பிடாரிங்க. யாருக்கும் அடங்க மாட்டாளுங்க. ஏய், அவளுங்கள பார்த்தா புள்ள பூச்சிங்க மாதிரி இருக்காளுங்க. அவளுங்கள போய் அடங்காப்பாருங்கிற? அவளுங்க பயப்படுற மாதிரி நீ மிரட்டி இருக்க மாட்ட. இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் அங்க போய் உருட்டி மிரட்டி சவால் விட்டுட்டு வந்தேன். நீ அவங்கள மிரட்டி இருந்தேனா இந்நேரம் அந்த நந்தினி பதறி அடிச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணுமே. இத பாருங்க மேடம், அந்த நந்தினி பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ படிச்சவ. இந்த ரூல்ஸ் ரைட்ஸ் இதெல்லாம் பேசுறா. நீங்க சொன்ன மேட்டரை நான் போய் அங்க சொன்ன உடனே அந்த குடும்பமே ஒண்ணு சேர்ந்துட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. உழைச்சா போதுன்னு நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். ஆமா மேடம், அவங்க வீட்டுல காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி வச்சிருக்காங்களோ இல்லையோ, கழுத்தை வெட்டுறதுக்கு கத்தி ரெடியா வச்சிருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி உள்ள போய் அருமாமணியை வெளியில எடுத்துட்டு வந்து, என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, உன்னை கட்டின புருஷன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு அப்படியே பத்திரகாளி மாதிரி பேசுறா. அப்படியே நான் நடுங்கி போயிட்டேன். டேய், இதெல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தது தானே. நீ அங்க ஆம்பளையா நின்னு ஆக்ரோஷமா சவுண்ட் விட்டுருந்தீங்கன்னா அவங்க பயந்துருப்பாங்க. மேடம், நான் ஒன்னும் வீக் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா என்னை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, அதானே பிரச்சனையே. அப்போ நம்ம போட்ட திட்டம்லாம் வேஸ்ட். ஒன்னால முடியாது, அப்படிதானே? நான் சொல்றதே நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நான் எவ்வளவு அவங்கள மிரட்டி பார்த்துட்டேன், ஆனா அவங்க பயப்படுற மாதிரியே தெரியல. என்னென்ன பண்ண சொல்றீங்க? வேணா இப்ப சொல்லுங்க, அந்த நந்தினியை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். சரி, அதை விடு. இப்போ நான் சொல்றபடி நீ செஞ்சினா அந்த நந்தினி தன்னால உன் காலில் வந்து விழுவா.
ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். செய்வியா? சொல்லுங்க மேடம், உங்களுக்காக நான் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேடம், நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இந்த ஐடியாவை மட்டும் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பவே செஞ்சு முடிச்சிருப்பேன்ல. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். நான் அந்த நந்தினியை கல்யாணம் பண்றது கன்ஃபார்ம். அந்த மாலதி கிழவி ஒட்டுமொத்த குடும்பமும் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி என் காலில் விழுந்து கெஞ்சதான் போறாங்க. சூப்பர் திட்டம் மேடம், சூப்பர் திட்டம். சுந்தர், என் பொண்ணுக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. சொல்லிட்டீங்கல்ல, அசத்திடுறேன். சுந்தர், ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு நான் தான் பிளான் போடுறேங்கிறது எங்க அண்ணன், அண்ணி, விஸ்வா, அந்த நந்தினி குடும்பத்துக்கெல்லாம் கண்டிப்பா தெரியக்கூடாது. அதெல்லாம் தெரியாது மேடம். மீறி தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல. தெரியும் மேடம். என்ன குத்து, என்ன பொருட்டு, இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது மேடம். நீங்க இருக்கீங்க, ஐயா இருக்காரு, உங்களை மீறி என்னால ஏதாவது பண்ணிட முடியுமா? அப்படியே நான் ஏதாவது பண்ணிட்டா நீங்க விட்டுருவீங்களா? நீங்க சொல்றத கண்டிப்பா நான் செஞ்சிருவேன். நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இத பார், இந்த வேலையை நீ ஒழுங்கா செஞ்சு முடிச்சேன்னா நந்தினி உனக்கு. மேடம், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரும்பு திங்கிறதுக்கு கூலி வேற, அது 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல்ல இந்த வேலையை நீ கரெக்டா செஞ்சு முடி. 5 லட்சம் என்ன, நீ எதிர்பார்க்காத அமௌண்ட்டை நான் தரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தைரியமா இருங்க, நான் சக்சஸ் பண்ணிட்டு வரேன். ம். அம்மா, ஏம்மா காய் வாங்கலையாம்மா? இல்லக்கா வேண்டாம், அப்புறமா வாங்கிக்கிறோம். முந்தானத்து வரும்போது கேட்டாங்கம்மா, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அம்மா வீட்ல இல்ல, நாளைக்கு வாங்கிக்கிறோம். ஏம்மா, இன்னைக்கு வெங்காய விலை கம்மியா இருக்கு, கிலோ 50 ரூபா தான். ஆந்திராவுல இருந்து 3 நாளைக்கு லாரியே வராதான். அதனால கிலோவுக்கு 20 ரூபா விலை ஏறிடுமா நாளைக்கு. பேசாம இன்னைக்கே வாங்கி போட்டுருமா. அப்படியா? சரிக்கா, நான் இன்னைக்கே வாங்கிக்கிறேன். கூடைய எதிர் வீட்டுல வச்சிருக்கேன், அங்க வந்து வாங்கிக்கமா. சரிக்கா, நீங்க போங்க, நான் அதை வரேன். சரிம்மா. ஆ, சரி சரி. அச்சச்சோ. அம்மா. ஓ. எவ்வளவுக்கா கிலோ? வாங்கம்மா, 50 ரூபா தான் கிலோ, எடுத்து போடுமா. ஆமா, அம்மா எங்க போயிட்டாங்கம்மா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? நந்தினிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல, நல்லபடியா நடக்கணும்னு அர்ச்சனை பண்ண போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு வாச்சவன் தான் தப்பானவனா போயிட்டான். நந்தினிக்கு வர்றவராவது நல்லவரா இருந்து கண்கலங்காம கடைசி வரைக்கும் பாத்துக்கிறவரா இருக்கணுமா. நான் கும்புற முப்பாத்தாமாவை வேண்டிக்கிறேமா. ஆமா, உன் புருஷன் மறுபடியும் வீட்டுக்கு வரானா? அந்த ஆளை பத்தி பேசாதீங்கக்கா.
பொன் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. 1க்கு 2 மகாலட்சுமி பிறந்ததேன்னு சந்தோஷப்படாம ஆண் குழந்தை தான் வேணும்னு உன் புருஷன் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறானே தெரியல. நீ வேணா பாருமா, இந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பவுனு நீங்க போட வேண்டியதில்ல, கட்டிக்க போறவன் பவுனு போட்டு காசு பணமெல்லாம் கொடுத்து கட்டிக்கிட்டு போவான். அன்னைக்கு அந்த நிலைமைதாம்மா வரும். அப்ப ஆண் குழந்தை வச்சிருக்கவெல்லாம் நமக்கு ஒரு பொன் குழந்தை இல்லையேன்னு ஏங்குவாமா. இந்தாம்மா. ஏம்மா, எவ்வளவுச்சுக்கா? இன்னும் ஒரு 2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கம்மா. இல்லக்கா போதும்க்கா. இல்லம்மா, நாளைக்கு விலை ஏறிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? இது என்ன கெட்டு போற பொருளா? ஒரு கிலோவாவது எடுத்துக்கம்மா. குழந்தை அழற சத்த மாதிரி கேக்குது. என்னம்மா அது மனப்பிரம. வெங்காயம் எடுத்து போடுமா. நீ இல்ல. எடுத்து போடுமா. ஷூ. நீ பிறந்ததே எனக்கு சாபம். இப்ப உன்னால எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. எடை போடுங்கக்கா. அக்கா எடை என்னம்மா, போடுங்க. எடுத்துட்டீங்களாம்மா? போதுமாம்மா? சில்லறை நாளைக்கு வாங்கிக்கிறேன்க்கா. சரிம்மா. அம்மாம்மா கொஞ்சம் நில்லுமா, இந்த கூடை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு போமா. போன அம்மா வந்துட்டாங்களா? அம்மா, அம்மா, நந்தினி, நந்தினி, அம்மா, நந்தினி, எங்கேயும் இல்லையே. அம்மா, யாரையும் காணோம். அம்மா, 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 நந்தினி, ஐயோ, அம்மா, ஐயோ, அப்ப யாருமே வரலையா? அப்ப என் குழந்தை, கடவுளே, ஐயோ, என் குழந்தை எங்க தெரியலையே.
என் குழந்தை காணும். யாரோ தூக்கிட்டு போறது இல்லையம்மா பாத்தீங்களா? பார்க்கலையம்மா பாக்கலையா? பார்க்கல ஐயோ